யாருக்கெல்லாம் பாசிப்பருப்பு குழம்பு பிடிக்கும்? இன்னைக்கு நான் அதான் செய்ய போகிறேன். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை அலசி தண்ணியை இருத்துட்டு திரும்பவும் அந்த பாசிப்பருப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு இதில் 1 கைப்பிடி வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இது எல்லாம் சேர்த்து குக்கரை லாக் பண்ணி விசில் போடுறதுக்கு முன்னாடி இதில் சில்வர் பேப்பரை மேலே வச்சு அது மேலே விசில் வச்சிருக்கேன். ஏன்னாக்கா விசில் வந்துச்சுனாக்கா அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியேறி அந்த குக்கர் மூடியெல்லாம் வீணா போயிருது. இப்போ குக்கர் 3 விசில் வந்துச்சு பாருங்க. இந்த குக்கரில் உள்ள பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் காய்கறிகளை வேக வைக்க போறேன். காய்கறிக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த காய்கறியை வேக வச்சுக்கிட்டேன். ரொம்ப குழையாம 1 விசில் போடுங்க, கரெக்டா வரும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அகலமான பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கிள்ளி போட்ட வரமிளகாய், கையளவு வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாமே எண்ணெயில நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து வேக வச்ச காய்கறிகள், அது மேல வேக வச்ச பருப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கெட்டியான தேங்காய் பால், கொஞ்சம் மல்லி இலைகள் சாப்பிட்டு